Hi friends, welcome to Chennai Food. மாங்காயை வச்சு ரொம்பவே சுவையான மாங்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மாங்காய் தொக்கு செய்யறதுக்காக நான் 4 மாங்காய் எடுத்துர்க்கேங்க. குண்டு மாங்காய் தான் எடுத்துர்க்கேன். மீடியம் சைஸ்ல எடுத்துர்க்கறேன். உங்களுக்கு எவ்வளவு தொக்கு செய்யணுமோ அதுக்கு தகுந்த போல நீங்க எடுத்துக்கலாம். இதுல இந்த டாப் போர்ஷனை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இது தோலை சீவி எடுத்துக்கலாம். ரொம்ப ஒட்ட தோல் எடுக்க கூடாதுங்க. லைட்டா இந்த மாதிரி மெலிசா எடுத்தா போறோம். லேசா அதுல பச்சை கலர் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி இருந்தாலே நம்ம ஊறுகாய்க்கு நல்லா இருக்கும். மாங்காயை இந்த மாதிரி தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் தோல் சீவறதுக்கு முன்னாடி சுத்தமாக கழுவி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தோல் சீவிக்கோங்க. இதை நம்ம துருவி தான் எடுக்க போகிறோம். ஏன்னா தொக்கு செய்கிறதுனால இதை நம்ம துருவி எடுக்கணும். அதுக்காக நான் கிரேட்டர் எடுத்திருக்கேன். கிரேட்டரில் பெரிய ஹோல்ஸ் இருக்கும், சின்ன ஹோல்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் துருவிக்கலாம். நான் பெரிய ஹோல்ஸில் தான் துருவ போகிறேன். நான் எடுத்த 4 மாங்காயுமே நல்லா துருவி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அந்த கொட்டையை பார்த்தீங்கன்னா தூக்கி போட வேண்டாம். இந்த கொட்டையை நல்லா காய வச்சுடுங்க. காய வச்சதுக்கப்புறமா இதுக்குள்ளே பருப்பு இருக்கும். அந்த பருப்பையும் எடுத்து நல்லா காய வச்சுட்டு இதை பொடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வீட்டில் குழந்தைங்களுக்கு அதிகமான வயிற்றுப்போக்கு இருந்துச்சுன்னா இதை ஹாட் வாட்டரில் போட்டு அந்த பொடியை நம்ம கலந்து கொடுத்தோன்னா உடனே அந்த வயிற்றுப்போக்கு நின்றுடும். இதில் இருக்கக்கூடிய பருப்பு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஆனால் அந்த கொட்டையை காய வச்சா தான் அந்த பருப்பு நல்லா ஆடும். அப்போ தான் அதை வெளியே எடுக்க முடியும். அதனால் நல்லா காய வச்சுட்டு இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாங்காய் தொக்கு செய்யறதுக்காக கடாயை சூடுபடுத்திக்கோங்க. நான் 200 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அதை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். கடுகு பெருங்காயம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. நம்ம துருவின மாங்காயை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். மாங்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாங்காய் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக துருவி அப்படியே ஊறுகாய் சேரும். அதனால் இந்த மாங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம்லாம் நல்லா வத்தணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மாங்காய் துருவல் இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க. நம்ம மசாலா சேர்த்து விட்டுக்கலாம். மசாலா சேர்க்கும்பொழுது ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. நான் தனி மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்களுடைய காரத்தை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது நல்லா கலர் கொடுக்கும். கடைகள்லாம் கிடைக்கக்கூடிய மாங்காய் ஊறுகாய் என்ன கலரில் இருக்கும் அந்த கலர் நமக்கு வரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. பாருங்கள், அதிலிருந்து எண்ணெய் நல்லா இப்போ தெளிஞ்சு வருது. நான் ஆரம்பத்தில் ஊற்றினா அந்த 200 ml எண்ணெய் தான். அதுக்கப்புறம் நான் ஊற்றலை. இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். வறுத்தரைச்ச வெந்தயத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க. வெந்தய பொடி சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். மறுபடியும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வருது. மாங்காய் துருவலும் நல்லாவே வதங்கிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு வதங்கலைன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சில பேர் இதில் கருவேப்பிலை போடுவாங்க, பூண்டு இடித்து போடுவாங்க. நான் அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். ஏன்னா அது சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த மெத்தடில் செஞ்சோம்னா இந்த ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகாது. வெளியே வச்சு சாப்பிட்டாலே 3 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே கூட வரும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த ஊறுகாயை நல்லா ஆற விட்டுட்டு கண்ணாடி ஜாடி இல்லைனா கண்ணாடி பாட்டில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சீக்கிரமாக கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். ஆனால் ஈரம் சுத்தமாக இருக்கக்கூடாது. நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஈரமாக இருக்கிற ஸ்பூனை பயன்படுத்தாதீங்க. சுத்தமாக ஈரம் இல்லாத ஸ்பூனை பயன்படுத்துங்க. அப்போ தான் ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காயை வச்சு சூப்பரான டேஸ்டியான மாங்காய் தொக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாங்காய் தொக்கு நம்ம சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். அதுலேயும் தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிடும் பொழுது அட்டகாசமாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். சில நேரம் வீட்டில் காய்கறிகள் இல்லைன்னா நம்ம ஊறுகாயை தான் வச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாங்காய் தொக்கு அருமையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் துருவலை வச்சு சுவையான மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் இதை நம்ம வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
நன்றி, வணக்கம்.